அண்ணனை உதாரணம் எடுத்துக்கலாம். அண்ணா வணக்கண்ணே, அங்க ஜூஸ் கடையில இருக்கிறாங்க. இப்ப அந்த அண்ணன் கிட்ட போய் அண்ணா ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் போடுங்கன்னா அது ஒரு பதமா போடணும் இல்லைண்ணே. எலுமிச்சங்காய் பதமா இருக்கணும். அந்த எலுமிச்சங்காய் அப்படி கரெக்டா ஒரு உருட்டி அதை கரெக்டா அறுக்கணும். அந்த உருட்டுறதுலயே சாறு எப்படி எடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அது கரெக்டா எவ்வளவு சக்கரை பண்ணுவோம் போட்டு ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ். அப்ப அந்த அண்ணனுக்கு தகுதி இருந்தா தாங்க ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் போட முடியும். இப்ப நீங்க சொல்லுங்க, உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்ன தகுதி இருக்கும்? ஒரு எலுமிச்சம்பழ கடையில ஜூஸ் போடுற நம்ம அண்ணனுக்கே நாம் ஒரு தகுதி எதிர்பார்க்கிறோம். எங்கண்ணே, ஒரு ஊருக்கு போன என்ன சொல்லுவீங்க? தாத்தா, ஒரு ஊருக்கு போய் டீ கடை எப்படி சொல்லாவீங்க? நேரா ஆட்டோக்கார அண்ணன் போய் பார்ப்பீங்க. அண்ணே, இந்த ஊர்லயே நல்ல டீ கடை இதுன்னு கேட்பீங்க. கரெக்டா? இல்ல நல்ல பரோட்டா கடை இதுன்னு கேட்பீங்க.